மத்தேயு எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல் 9 வரை. அதே நாளில் இயேசு வீட்டுக்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேடையிட அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, விதைப்பவனுடைய உவமையை பற்றி பல முறை கேள்விப்பட்டிருப்போம். இறைவார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. இறைவார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. எனவே இந்த இறைவார்த்தையினுடைய மகிமையை, மேன்மையை பற்றி சிந்திக்கும் முன்பாக இந்த பாடல் வழியாக சற்று நேரம் மௌனமாக தியானிப்போம். திருநாம கீர்த்தனம் பாடாத நாவு இருந்தென்ன பயனோ நாதா. இறைவா நம்பிற்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா. நான் வாழ்வதும் எதற்கோ தேவா. திருநாம கீர்த்தனம் பாடாத நாவு இருந்தென்ன பயனோ நாதா. இறைவா நம்பிற்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா. நான் வாழ்வதும் எதற்கோ தேவா. சேர்ந்து நான் உம்மை பாடுவேன். புலந்திடும் நன்னாளை பாடி அறிவிக்கும் குயிலுடன் சேர்ந்து நான் உம்மை பாடுவேன். நதியதன் அலைப்பாடும் சங்கீதம் என்றும் குளிர்காற்றில் இணைந்து உம்மை ஸ்துதிப்பேன். நதியதன் அலைப்பாடும் சங்கீதம் என்றும் குளிர்காற்றில் இணைந்து உம்மை ஸ்துதிப்பேன். திருநாம கீர்த்தனம் பாடாத நாவு இருந்தென்ன பயனோ நாதா. இறைவா நம்பிற்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா. நான் வாழ்வதும் எதற்கோ தேவா. திருநாம கீர்த்தனம் பாடாத நாவு இருந்தென்ன பயனோ நாதா.
எனக்கே நாதா, நான் வாழ்வதும் எதற்கோ தேவா. அன்பு இயேசுவே, உடைய இறை வார்த்தையால் நாங்கள் மூழ்க வேண்டும். உடைய வார்த்தை எங்களுடைய வாழ்வாக வேண்டும். உங்களுடைய இறை வார்த்தை நாங்கள் படிக்க வேண்டும். இறை வார்த்தையினுடைய வல்லமை எங்களுக்குள்ளாக செயல்பட வேண்டும். அதனால் எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற சொற்கள் ஆண்டவரை ஆறுதல் அளிக்கக்கூடிய சொற்களாக, தேற்றக்கூடிய சொற்களாக, மற்றவரை தேற்றப்படுத்துகிற சொற்களாக மாற்றிடலாம். ஜெபம் கேளும் ஆண்டவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியானது மத்தேயு எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள பகுதியில் எடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சொற்களை பயன்படுத்துகிறோம். சொற்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆனால் அந்த சொற்களை பொருளுணர்ந்து பேசுகிறோமா என்பதிலே தான் நம்முடைய வாழ்க்கை அடங்கியிருக்கிறது. நம்முடைய வார்த்தைகளை நாம் சில வேளைகளிலே ஓகே பரவாயில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். சரியாக யோசித்து கூட பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு 3000 ஆண்டுகள் பின்னோக்கி பண்டைய அண்மை கணக்கு பதிக்கும், குறிப்பாக எபிரேய இறைவாக்கினர் மொழிக்கும் சென்றால் அங்கு வார்த்தையை பற்றிய முற்றிலும் புரட்சிகரமான ஒரு புரிதலை நாம் பார்க்கலாம். பண்டைய எபிரேயர்களிடம் மடிவான வார்த்தை என்ற ஒரு எண்ணமே கிடையாது. அவர்களை பொறுத்தவரை வார்த்தை என்பது எபிரேயத்திலே தபார். அது வெறும் சத்தம் மட்டுமல்ல, ஒரே நேரத்தில் 2 உண்மைகளை குறிக்கும். அது வார்த்தை மற்றும் செயல். அது வார்த்தை மற்றும் செயல் 2 வார்த்தைகளை குறிக்கும். விவிலிய பார்வையிலே வார்த்தை என்பது ஒரு நிகழ்வு, வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது. அது பேசுபவரின் வாயிலிருந்து கண்ணுக்கும் தெரியாத ஆற்றலாக அது புறப்பட்டு நிஜ உலகிற்கு உறுதியான நிஜமாக வந்து இறங்கும் ஒரு சக்தி வாய்ந்த அம்பாக நாம் பார்க்கிறோம். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. படைப்பின் நுட்பத்தை கவனியுங்கள். கடவுள் தபார் பேசுகிறார். ஒளி உண்டாக என்று சொன்னார், உடனே ஒளி உண்டானது. அவர் பேசிய தபார் ஒளி உண்டாகுக, அங்கு ஒளி உண்டாகு. அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்தது. வார்த்தை செயல் வடிவம் படுகிறது, படைப்பாற்றல் பெறுகிறது. அதே போன்று பல ஆண்டுகள் பின்னோக்கி நாம் வருகிற போது, தொடக்க நூலிலிருந்து இறைவாக்கினர்கள் வருகிற போது, குறிப்பாக எசாயா புத்தகத்திற்கு வருகிற போது, இஸ்ராயல் மக்கள் சிறைபிடிக்கப்பட்டு உடைந்து போய் கடவுள் நமக்கு தந்த வாக்குறுதிகள் எல்லாம் என்னவாயிற்று என்று கலங்கிய நிலையிலே கடவுள் எசாயா இறைவாக்கினர் வழியாக மிக அற்புதமாக தன்னுடைய வார்த்தையினுடைய அற்புதத்தை அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். எசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 இறை வார்த்தைகள் யாராவது ஒருத்தர் படிங்க. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. என்னுடைய வாக்கு வெற்றிகரமாய் நிறைவேற்றிவிட்டு திரும்பி வரும், வெறுமையாய் வராது. மிக அற்புதமான ஒரு ஆறுதலை கொடுக்கிறார். என்னுடைய வார்த்தை படைப்பாற்றல் உள்ளது, செயல் வடிவம் உள்ளது, ஆற்றல் உள்ளது என்பதை மிக அற்புதமாக எசாயா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் செய்தியை கொடுக்கிறார். இந்த ஒரு படைப்பாற்றல் கொண்ட தபார் வார்த்தையோடு நம்முடைய நற்செய்தி பகுதிக்கு வருவோம். இன்றைய விதைப்பவர் உவமையை நாம் கேட்கிற போது நம்முடைய மனதுக்குள் உடனடியாக தோன்றுவது என்னவென்றால், அந்த நிலத்தை பற்றி மட்டும் நினைப்போம். வழியோரம் விழுந்த அந்த நிலத்தை போன்றதா என்னுடைய மனம், அல்லது முட்புதருக்கு போன்றதா என்னுடைய மனங்கள், இப்படி நிலத்தை பற்றி தான் யோசித்து கொண்டிருப்போம். ஆனால் இந்த உவமையினுடைய அழகே அந்த விதைப்பவரை பற்றி தான். விதைப்பவர் என்றால் பொதுவாக
நல்ல தரமான விதைகளை தேர்ந்தெடுத்து நிலத்தை உழுது பண்படுத்தி ஒவ்வொரு விதையும் சரியாக விதைக்கப்பட வேண்டும் என்று ஆசையிலே அவர் தேர்ந்தெடுத்த விதைகளை விதைப்பார். ஆனால் நம்முடைய விவிலியத்திலே வாசித்த இந்த விதைப்பவர் நிலத்தை பற்றி அவர் கவலைப்படவே கிடையாது. எல்லா இடங்களிலும் விதைக்கிறார். ஏனென்றால் அவர் விதையின் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த விதை தான் இறைவார்த்தையின் மீது நம்பிக்கை இருந்தது. அந்த இறைவார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. அது வீரியம் குறைந்தது அல்ல, வீரியத்தோடு இருக்கக்கூடிய வார்த்தை அது என்பதிலே விதைப்பவர் தெளிவாக இருந்தார். எனவே விதையில் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்முடைய மனங்களில் தான் பிரச்சனை. இதே சிந்தனையோடு இறுதியாக இதனை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தைக்குள்ளாக வருவோம். வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த ஓமையை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த பகுதிகள் நமக்கு உதவியாக இருக்கும் என நான் நம்புகிறேன். நீதிமொழிகள் 18:21 பார்க்கிறோம், வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே. கடவுளுடைய சாயலாக நாம் படைக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து, கடவுளான இயேசு கிறிஸ்து, வார்த்தையான கடவுள் மனிதனாக நம்மிடையே பிறந்தார். வார்த்தையும் மனுவுருவானார். அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற சொற்களால் தான் வாழ்க்கையே இருக்கிறது, வாழ்வும் இருக்கிறது, சாவும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். மீண்டுமாக நீதிமொழிகள் 15:4 பார்க்கிறோம். சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வளிக்கும் மரம் போன்றது. சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வளிக்கும் மரம் போன்றது என்று பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் மிக அழகாக இருக்கும், a gentle tongue is a tree of life என்று இருக்கும். டங்குக்கு எபிரேய சொல் மார்ஃபே என்றால் டு ஹீல், டு கியூர், டு ரெஸ்டோர் என்று பொருள். குணப்படுத்துகிற, மருந்தாகிற, மீட்டெடுக்கிற என்று பொருள். ஆக நம்முடைய வார்த்தை ஒருவரை மீட்டெடுக்க வேண்டும், குணப்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்த வேண்டும். அப்படி என்றால் இறை வார்த்தையால் நாம் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இறை வார்த்தையால் நிரப்பப்பட வேண்டும். வார்த்தை வாழ்வாக்கப்பட வேண்டும். அப்போ இறை வார்த்தை நம்முடைய வாழ்வாக மாறுகிற போது நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற சொற்கள் மற்றவரை தேற்றும், மற்றவரை பண்படுத்தும், ஆறுதலாக இருக்கும். தொடர்ந்து முயற்சி செய்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.